கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், அதில் 9ஆம் வசனம். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, அதிக நிச்சயமான ஒரு காரியத்தை தேவன் நம்மகிட்ட சொல்ல ஆசைப்படுகிறார். எது நிச்சயம்? வாழ்க்கையில நமக்கு நிறைய நிச்சயங்கள் உண்டு. பிறந்தால் மறிப்பது நிச்சயம் தான், கட்டாயம். அதே போல இது ஒரு நிச்சயம். அவர் கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அவருடைய நிச்சயம். எப்படி? அவர் ரத்தத்தாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறதே நம்ம உணரும் பொழுது, இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே சிந்தப்பட்டிருக்கிறதே நம்ம உணரும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தால் நான் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணரும் பொழுது வாயினால் நம்ம அறிக்கையிட வேண்டும். இயேசுவின் ரத்தம் என் மேலே சிந்தப்பட்டிருக்கிறது, நான் இயேசுவனால் நீதிமானாக நடப்பதற்காக, நீதிமானாக இருப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நம்ம வாயிலை திறந்து அறிக்கையிட வேண்டும். ஆனால் தான் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க போகிறோம் சொல்லவில்லை. இதுல பவுல் அடிகளார் ரொம்ப அழகா சொல்றாரு, நீ நீதிமானாக்க பட போறீங்க, நீங்க நீதிமான் கிடையாது, போறீங்க இனிதான் ஆக போறீங்கலாம் கிடையாது. ஆல்ரெடி ஆயிட்டோம். இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு அப்புறம் சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்ம நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த நிச்சயத்துக்குள்ள நம்ம இருக்க வேண்டும். அந்த நிச்சயத்துல நம்ம இருக்கும் பொழுது, தேவ ரத்தத்தால், இயேசுவின் ரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயத்துல இருக்கும் பொழுது அவர் கோபாக்கினிலிருந்து நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆனா நான் நீதிமானான்னு கேட்டா நான் அப்படியே யோசித்தோன்னு வச்சுட்டீங்களே, அப்போ உண்மையிலே நம்ம இயேசுவின் ரத்தத்தின் பலியை, இயேசுவின் நமக்காக பலியானதை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். நமக்காக, நமது பாவங்களுக்காக, பாவம் இல்லாத அவர் பலியானாரது. அப்ப நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ரத்தம் எதுக்காக சிந்தப்பட்டதுன்னா, பாவமான நம்மளை நீதிமான்களாக்கப்படுவதற்காக. நீதிமானா இல்லாம பரிசுத்தமும் நீதிமானும் ரெண்டும் நெருக்கி ஒரே இதுதான். பரிசுத்தமா இருக்கும்போது ஒண்ணுதான், நீதிமானா இருக்கிறது ஒண்ணுதான். இன்னைக்கு நான் நீதிமான் ஆயிட்டேன், நாளைக்கு அதே கண்டினியூ ஆகணும்னா அது நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட்டது உண்மை. ஆனா அந்த தேவ நீதி பெற்றுக்கொள்ளும், அதை நம்ம கையில பற்றி கொள்ளும் பொறுப்பு நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியில நிலைத்து நிற்கும் பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் நீதிமான் ஆயிட்டேன் அப்படின்றது கிடையாது. டெய்லி குளிக்கிறோம், டெய்லி பல்லு வளர்க்கிறோம். அதே போல தினந்தோறும் நம்மளுடைய காரியங்களை அறிக்கையிட்டு தினந்தோறும் அந்த தேவ நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் தினமும் நீதியை பெற்றுக்கொண்டே இருப்பேன்னா அதுவும் சரி கிடையாது. அதில் நிலைத்து நிற்க வேண்டும். ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் செய்த காரியங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம்னா திருப்பி அடுத்த நாள் அதே இதை செய்யக்கூடாது. அப்ப அவர் ரத்தத்தாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, நீங்க எல்லாருமே நீதிமான்கள் தான். நீங்க எல்லாருமே நீதிமான்கள் தான். இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதை உணர்ந்த நீங்க எல்லாருமே நீதிமான்கள் தான். இதுக்காக அவர் ரத்தத்தால் உங்களை நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்னா, வரும் கோபாக்கினை நாளுக்கு நம்ம அந்த கோபாக்கினை நாளிலே அழிந்து போகாதபடி நம்ம ரட்சிக்கப்படுவதற்காக அவர் நம்மளை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். அவர் சொந்த ரத்தத்தால் நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய ரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. அந்த தேவ நீதியிலே நிலைத்து நிற்போம் என்று உறுதி எடுக்கிறோம் அப்பா. ஏஸ்தாப்னே, நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை வீணாக விட்டுவிடாதபடி நீதிமான்களாக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய தேவ நீதி எங்களை கோபாக்கினை நாளிலே எங்களை காப்பாற்றும் என்பதை உணர்ந்து நன்றி சொல்கிறோம் அப்பா. ரட்சிக்கும் என்பதை உணர்ந்து நன்றி சொல்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள படித்து விட்டு வேலைக்காக ஓடிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளை உமதுகத்தை தெரிகிறோமாப்பா. ஒரு மனதின் விருப்பத்தை நிறைவேற்றுமாப்பா. ஒரு நல்ல வேலையை கட்டளையிடுமாப்பா. ஏஸ்தாப்பனே, ஒருவரால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. ஒரு நல்ல வேலையை கட்டளையிடுமாப்பா. அதன் மூலமாக ஒரு குடும்பம் கட்டப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மாலே நீதிமான்களாக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து அதுக்கு நன்றியோடு நிற்க நீர் அவரை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.